ஔவையார் நிறைய எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். விநாயகர் அகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகவல் அவங்க பாடியிருக்காங்க. ஔவையார் நிறைய காலங்களில் குறிப்பிடுறாங்க. 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு அப்பப்போ ஒருத்தவங்க ஒரு ஔவையார் வாழ்ந்ததாக குறிப்பிடுறாங்க. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த விநாயகர் அகவல் பார்த்தோம் அப்படின்னா அதில் மந்திர யோக முறையில் ஔவையார் இறைவனை அடையக்கூடிய அந்த வழி மார்க்கத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? இப்போ நம்ம மந்திர யோகத்தில் என்ன பண்ணுறோம்? ஒரு மந்திர பிரயோக முறைகள் செய்கிறோம். அப்புறம் இந்த 6 ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினா அதற்கான அந்த குண்டலினி பயிற்சிகளை நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறம் 10ஆம் வாசல் திறந்து சிவபாதம், சிவசக்தி பாதம், அதாவது சகஸ்கார சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கர அந்த பயிற்சிகளை நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறம் வாசியை நம்ம எடுக்கிறோம். விநாயகர் அகவல் சொல்லுது. நான் முதல்ல என்ன சொன்னேன்? ஒவ்வொரு சித்தர்களுமே நம்ம பின்பற்றக்கூடிய அகஸ்தியராக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும், புலஸ்தியராக இருக்கட்டும், காலாங்கியாக இருக்கட்டும், கரூராக இருக்கட்டும், எந்த சித்தர்களாக இருந்தாலும் எல்லாரும் மந்திர யோக பிரயோகத்தை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் போயிட்டு நான் தவ வாழ்க்கை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவ வழிபாடு இல்லை, நான் இறைவனை நான் வணங்கவே இல்லை, நான் கடவுளே இல்லாமல் எனக்கு ஜோதி தான் எனக்கு இறைவன், எனக்கு வாசி தான் எனக்கு இறைவன், எனக்கு குரு தான் எனக்கு இறைவன், எனக்கு இயற்கை தான் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொன்னாலும் அவர்களுடைய பயிற்சியில் எப்போதும் இறை சிந்தனையோடு இறை வழிபாட்டோடு தான் அவங்களுடைய பயிற்சி முறைகள் எல்லாமே அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் நிகழ்காலங்களில் நம்ம செய்யக்கூடிய பயிற்சி முறைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே நான் வாசி யோகம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தினந்தோறும் பூஜைகள் செய்யக்கூடிய அந்த பூசா விதிகளை நம்ம பின்பற்றதே இல்லை. பூசா விதிகள் பின்பற்றாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? எடுத்த உடனே நான் வாசி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லை நம்ம வேறு ஏதாவது பிற யோக முறைகளை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இறை சிந்தனையும் இறை வழிபாடும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய எந்த பூசா விதிகளும் எந்த யோக மார்களும் நமக்கு பலன் கொடுக்காது அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதற்கு ஒவ்வொரு சித்தர்களுடைய பாடல்களும் உங்களுக்கு உதாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதில் முதல்ல ஔவையார் அவங்களும் ஒரு சித்தர் தான், அவங்க கொடுத்த விநாயகர் அகவலில் இருந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா எளிமையாக நான் படித்து புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் படிக்கும்போதே புரிந்து கொள்ளக்கூடியதுமான இந்த ஔவையார் அகவலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளே இதிலே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு சித்தர்களுமே ஒன்று ஒன்றா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன யோக மார்க்கத்தை அவங்க பின்பற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த விநாயகர் அகவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சீதக்கலபை, செந்தாமரைப்பும், பாதச்சிலம்பும், பலகிசை பாட, பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும், வண்ண மருகில் வளர்த்தழு கரிப்ப, பேழை வயிறும் பெரும்பார கோடும், வேழ முகமும் விலகு செந்தூரமும், 5 கரமும் அங்கூச பாசமும், நெஞ்சிற் குடிகொண்ட நீல மேனியும், 4 வாயும் 4 புயமும், 3 கண்ணும் உண்மத சுவடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாடல். நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த விநாயகர் அகவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது உள்ள நீங்கள் எடுத்துக்கங்க. இது ஒரு பெரிய பாடல். இதை நம்ம எளியதாக புரிந்து கொள்ள முடியதாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா சித்தர்களையும் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல கணபதி பூஜை அவங்க செஞ்சுட்றாங்க, டெய்லி செய்வாங்க. செய்யும்போது இந்த சித்தர் கூட்டங்கள் அவங்கள சிவ வழிபாட்டுக்கு கூட்டிகிட்டு போவோமா, சிவ தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போவோமா. அன்னைக்கு கணபதி பூஜை செய்கிறது கொஞ்சம் காலதாமதம் ஆகும்போது என்ன பண்ணிடுறாங்க, அவங்க எல்லாம் ஔவையாரை விட்டுட்டு சிவ தரிசனத்துக்கு போயிடுறாங்க. அப்போ கணபதி ஔவையாருக்கு காட்சி கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ என்னுடைய பூஜை செய்யி, நான் உனக்கு அந்த சிவ ரகசியத்தை உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணபதி காட்சி கொடுக்கும்போது அப்போது கணபதி ஒருத்தரே நமக்கு முக்திக்கான வழியை கொடுப்பாரு. கணபதி ஒருத்தரே நமக்கான எல்லா அருள் கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் தான். அப்போது நம்ம என்னென்னவோ தெய்வங்கள் உபாசனைகள் எடுக்கிறோம் அப்படின்னாலும் கணபதி உபாசனை நம்ம எடுத்தால் கூட நமக்கு போதுமானதாக தான் இருக்கும். அப்போது கணபதி என்ன பண்ணுறாங்க, இந்த ஔவையார் அகவலில் முதல்ல வர்ணிக்கிறாங்க. கணபதியை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சுட்டு அவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. 2 செவியும் இலகு பொன்முடியும், திரண்ட முப்புரி நூல் திகழொளி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுவும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணுறாரு, மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதலை தெழுத்து தெளிவாய் பொருந்தவே வந்தன் உலதனில் புகுந்து. அப்போ என்னுடைய மாயா பிறவியோடைய இந்த மயக்கத்தை அறுத்துட்டார்.
அறுத்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறார். என்னென்னு, குருவடிவாகி குவளைய தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா யுதத்தால் கொடுவினை கலைத்து உவட்டா உபதேசம் புகுட்டியன் செவியில். அதாவது அல்ல அல்ல குறையாத அமிர்தம் எனக்கு எப்படி வந்திருக்குதோ அந்த மாதிரி எனக்கு வந்து சலிப்பே ஏற்படாத ஒரு உபதேசத்தை வந்து என்னுடைய செவியில் வந்து கூடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து சொல்கிறாங்க. அப்போ தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம், 5 புலன்களை அடக்கக்கூடிய உபாயத்தையும் இன்புறு கருணையில் இனிதன கருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருள் திரள் கடிந்து தலமொரு 4 தந்தன கருளி மலமொரு 3 மயக்க மறுத்தே. மலமொரு 3 மயக்க மறுத்தேன்னா இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலங்களை வந்து என்கிட்ட வந்து அறுத்துட்டாரு. இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னக்கூடிய இந்த மும்மலங்கள் இல்லை அப்படின்னாவே நம்ம வந்து ஒரு சுத்த தேகியாக நம்ம வந்து மாறிடுவோம். ஒரு சித்தர்கள் நிலையை நம்ம வந்து அடையிறதுக்கான முழு தகுதிகள் வந்து நமக்கு வந்து வந்துடும். அப்போது இந்த 3 மலங்களை வந்து அகற்றிட்டார். 9 வாயில் ஒரு மந்திரத்தால், 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்கூச நிலையும். இந்த ஆராதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினா அப்படின்னு கூடிய இந்த சக்கரங்களை அறியக்கூடிய வழிகளையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து இடை பிங்களையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழிமுனை கபாலமும் காட்டி. இந்த இடை பிங்களை சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடிகளும் ஓடக்கூடிய அந்த கபால வாசல், அதாவது 10ஆம் வாசல், அந்த 10ஆம் வாசல் திறக்கக்கூடிய வழியை வந்து எனக்கு வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மந்திர பிரயோகத்தை வந்து சொல்லிட்டாரு. இந்த குண்டலினி பயிற்சிகளான 6 ஆதாரங்களை வந்து நமக்கு வந்து சொல்லிட்டாரு. 10ஆம் வாசல் திறக்கக்கூடிய அந்த வழியை வந்து நமக்கு வந்து சொல்லிட்டாரு. இந்த இடை பிங்களின் எழுத்தறிவித்து கடையர் சுடிமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தில் மூட்டிய தூணில் 4 பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து பாடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த 10ஆம் வாசல் திறக்கிறதுக்கான வழி எனக்கு சொல்லிட்டேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி பாம்பை அந்த 10ஆம் வாசல் வழியாக சிவபாதம் சிவசக்தி பாதத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த 5 எழுத்தில் ஒரு எழுத்து ரகசியமாக இருக்கு பாரு, அந்த மந்திரத்தை எனக்கு வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஔவையார் அகவலில் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆராதார தங்குச நிலையும் இடகளை பிங்களை எழுத்தறிவித்து 3 மண்டலத்தில் மூட்டி எடுத்து 4 பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. அப்போ என்ன வந்துச்சு, மந்திர யோகத்தில் நம்ம முதல்ல மந்திர பிரயோகம் வந்து பண்ணிடுறோம், அதை சொல்லிட்டாங்க. அப்புறம் 6 ஆதாரங்களை கவனிக்கக்கூடிய அந்த மந்திர முறைகளை வந்து சொல்லிட்டாங்க. 10ஆம் வாசல் திறக்கக்கூடிய அந்த வழியினை வந்து சொல்லிட்டாங்க. சிவபாதம் சிவசக்தி பாதத்தை வந்து எப்படி நம்ம கடக்கிறதுக்கான வழியை சொல்லிட்டாங்க. சிவசக்தி பாதத்துக்கு போன பிறகு தான் என்ன சொல்கிறாங்க, மூலாதாரத்தில் 3 கணலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து. அப்போ என்ன பண்ணுது, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அனலை காலால், அதாவது நம்மளுடைய வாயு காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய வாசி யோகத்தினால மேலே ஏற்றக்கூடிய வழியினை வந்து எனக்கு வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு யோகத்துக்கு நம்ம வரோம் அப்படின்னா மந்திர யோகம் சிறந்ததாக இருக்குமா, எடுத்த உடனே நம்ம வாசி யோகம் பண்ணுறது வந்து சிறந்ததாக இருக்குமா? அப்போது ப்ராப்பராக ஒவ்வொரு ஆதாரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காம நான் எடுத்த உடனே வாசி பண்ணுறேன், எடுத்த உடனே ராஜயோகம் பண்ணுறேன், எடுத்த உடனே ஆக்கினா சக்கரத்தில் நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவனங்களை நம்ம இறை வழிபாட்டுக்காக தான் நம்ம வந்து செய்கிறோம். ஆனால் முழுமை பெறாத ஒரு யோகத்தை தான் நம்ம வந்து பெறுவோம். அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், ஔவையார் அகவலில் இருந்து மந்திர யோக பிரயோகங்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும் தான் பார்த்துக்கிறோம். இது மட்டும் இல்லை, இதெல்லாம் செய்யறதுனால எனக்கு என்னென்னலாம் கிடைச்சிது, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி அப்படின்ற அந்த வரிகளை வந்து ஔவையார் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இருள் வெளி இரண்டிற்கும் ஒன்று இடம். நம்ம சொல்லக்கூடிய அந்த சிவசக்தி பாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருள் வெளி இரண்டிற்கும் ஒன்று இடம், அதாவது இருளுக்கும் வெளிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை எனக்கு வந்து காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகளையும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம மந்திர யோகத்தில் என்னென்னலாம் நம்ம வந்து பின்பற்றுறோமோ அதெல்லாம் வந்து ஔவையார் வந்து விநாயகர் அகவலில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பின்பற்றுறதுனால என்னென்ன நன்மைகள் வரும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன்,
அப்போ விநாயகர் அகவல் எடுத்து அதை முழுசாக சும்மா படிக்கும்போதே அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு வந்து எளிமையாக வந்திருக்கும். முழு பாடல் விளக்கத்தை எனக்கு தெரிஞ்ச அறிவுனால் நான் உங்களுக்கு முழுசாக வந்து வேறு ஒரு வீடியோவில் வந்து கொடுக்குறேன். மந்திர யோகத்திற்கு ஔவையார் கொடுத்த இந்த யோக பிரயோகத்தை மட்டும்தான் இப்போ வந்து கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சித்தர் நமக்கு மந்திர யோகத்திற்காக என்ன கொடுத்துருக்காங்க, எந்த யோக முறை நமக்கு சிறந்ததாக இருக்கும், எந்த யோக முறை நமக்கு உண்மையானதாக வந்து இருக்கும், எந்த யோக முறை நம்ம வந்து பின்பற்றலாம். ஏன்னா நான் பண்ணக்கூடிய யோக முறை எனக்கு எது சரின்னு தெரியாமல் நம்ம பண்ணக்கூடிய எல்லா யோக முறைகளும் நமக்கு முக்திக்கான வழியை காட்டாது. இரவா நிலையும் இனி நாம் பிறவா நிலையும் அடையிறதுக்கான வழிகளை நமக்கு காட்டாது. அப்படின்றதுக்காக தான் இந்த உண்மைகளை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சித்தர்களுடைய பாடல்களோடு உங்களுக்கு வந்து கொடுக்க வந்து இருக்கேன். நன்றி, வணக்கம்.